ஹலோ ஃப்ரெண்ட், நீங்கள் உங்களை ரொம்ப அன்லக்கின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தாங்க. ஒரு குரு சிஷ்யன் இருக்காங்க. சிஷ்யன் எப்போவுமே தன்னை ரொம்ப அன்லக்கின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் தான் ரொம்ப நம்பக்கூடிய குரு கிட்ட சொல்கிறான், குருவே, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டுது. எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கூட என்ன தான் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நாளுக்கு நாள் நான் ரொம்ப அன்லக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். உடனே குரு தோட்டத்தில் நிறைய பறந்துட்டு இருக்க பட்டாம்பூச்சி எனக்கு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்யனும் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனாலும் அவனால் பிடிக்க முடியல. உடனே நம்ம இந்த தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அழகை ரசிச்சுட்டே இருக்கும்போது அவன் பிடிக்க ட்ரை பண்ண அந்த பட்டாம்பூச்சி அவன் மேலேயே வந்து உட்காந்துச்சு. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதுதான் வாழ்க்கை. நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலைன்னு கவலைப்படாத. பிகாஸ் யூ டிசர்வ் பெட்டர். உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு ஃபீல் பண்ணாத. நீ நேசித்த அளவுக்கு அவங்களும் உன்னை நேசிச்சிருந்தா உன்னை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் உனக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாத. ஒருவேளை கடவுள் நிறைய அற்புதங்களை உனக்காக நிகழ்த்தலான்னு கூட காத்துட்டு இருக்கலாம் இல்லையா? உன் லைஃப்லையும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி வரும். பட்டாம்பூச்சிக்காக வெயிட் பண்ணாமல் உன் வாழ்க்கையை ரசிச்சு வாழு. யார்